ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைய செய்தியை ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஜிகே கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே உயரமான கட்டிடம் எதுன்னு யாருக்காவது தெரியுமா? உலகத்திலேயே உயரமான கட்டிடம், த டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்டு, ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே உயரமான கட்டிடம். ஓகே, இடத்த சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நெருக்கி வந்துட்டார். ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. சரி, டைமில் நானே சொல்லிடுறேன். துபாயில் இருக்கிற பூர்ஜ் கலிஃபா அப்படின்ற பில்டிங், பூர்ஜ் கலிஃபா என்கிற அந்த கட்டிடம் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டிடம் என்கிற சாதனையை இப்பொழுது தக்க வைத்திருக்கிறது. நிறையா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக டாலஸ்ட் பில்டிங்காக கட்டப்பட்டது எது அப்படின்னா சென்னையில் இருக்கிற எல்ஐசி பில்டிங். 15 மாடிகள் நினைக்கிறேன் நான். 15 16 எக்ஸாக்டாக தெரில. ஸோ தேட் வாஸ் ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் பில்டிங். 14 மாடிகளை கொண்டது. உலகத்திலேயே உயரமான கட்டிடம் பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபா. அதில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நீங்கள் கூகுளில் சில பேர் பார்த்துருக்கலாம், வீடியோஸில் சில பேர் பார்த்துருக்கலாம். அது பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். அவ்வளவு பிரம்மாண்டமாய் யோசித்து பாருங்களேன். அது ஒரு 2711 அடி, 17 அடி, 2717 ஃபீட், அவ்வளவு உயரம் மிக்கது. நான் அப்படி கற்பனையாக யோசித்து பார்த்தேன் நமக்கு புரிகிறதுக்காக. என்னுடைய உயரம் இருக்கு இல்லையா, என்னுடைய உயரத்தை வச்சு ஒரு 6 அடின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 6 அடிக்கு கொஞ்சம் கம்மி தான். 6 அடின்னு இமேஜின் பண்ணுனா என்னைய மாதிரி எனக்கு மேலே ஒரு 453 பேரை நிற்க வச்சாதான் அந்த உயரத்தை என்ன செய்ய முடியும், எட்ட முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். 193 ஃப்ளோர்ஸ், 193 ஃப்ளோர்ஸ் அதில் இருக்கான். அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடம். இப்போ நம்ம வெளியில் அந்த கட்டடத்தை பார்க்குறப்போ அவ்வளவு மெஜஸ்டிக்காக, அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு ஆச்சரியமாக, அவ்வளவு பயங்கரமாக, உயரமாக. சிலருக்கு உயரத்தை பார்த்தா பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, மேலே இருந்து கீழே எட்டி பார்க்க. அவ்வளவு பயங்கரமான கட்டிடம், பிரம்மாண்டமான கட்டிடம். ஆனால் ஒரு காரியத்தை பாருங்க, வெளியில தெரிகிற இந்த பிரம்மாண்டத்திற்கு துணையாய் அல்லது தூணாய் பூமிக்கு கீழே அதற்கு ஏற்றவாறு அடித்தளம் உறுதியாய் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சில ஃபேக்ட்ஸ் சொன்னேன். வெளியில் பார்க்குறப்போ 193 ஃப்ளோர் இருக்குது, 2700 அடி உயரம் உள்ளது அப்படின்னு. ஆனால் இன்னொரு காரியம், அந்த 193 ஃப்ளோர்ஸை கட்டுறதுக்கு பூமிக்கு கீழே ஏறக்குறைய 192 பில்லர்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்களாம், போட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வெளியில இது பிரம்மாண்டமாக தெரியுது. ஆனால் நான் அப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை அதனுடைய பேஸ்மெண்ட் அல்லது அதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா அது இன்னும் அதிக பிரம்மாண்டமாக நமக்கு என்ன செய்யும். 193 பில்லர்ஸ் பூமிக்கு கீழே. ஒவ்வொரு பில்லரும் ஏறக்குறைய 150 அடி. ஒவ்வொரு பில்லரும் ஏறக்குறைய எவ்வளவு, 150 அடி. 192 பில்லர்ஸ் கீழே போட்டதுனால தான் அவ்வளவு உயரமான கட்டிடம் உறுதியாக என்ன செய்ய முடியுது, நிற்க முடியுது. இப்போ அந்த உறுதியான கட்டிடத்திற்கான தேவை என்ன அப்படின்னா, இவ்வளவு உயரமான கட்டிடத்தை கட்டும்போது நம்ம ஊரில் ஏதோ நம்ம விசேஷத்துக்கு பந்தல் போடும்போது அப்படியே பூமியை சும்மா ஒரு 3 அடிக்கு தோண்டி ஒரு மூங்கில் கம்பம் ஊண்டி மண்ணை அணைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. எதனால் அப்படின்னா அதில் சில சவால்கள் இருக்குது. இப்போ அந்த கிழக்கத்திய நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அது மண் பாலைவனம் மண். நம்ம ஊர் மாதிரி ஸ்ட்ராங்கான மண் இருக்கு. நம்ம ஊர்லேயே சில இடங்களில் வீடு கட்டிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு. அது பாலைவனம், டெசர்ட்ஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்கிறது. அதனால் அப்போ நல்ல ஆழத்தில் தோண்டணும். அப்போ அந்த ஆழத்தில் தோண்டி பண்ணினாதான் அந்த மண்ணில் கட்டப்படுகிற அந்த கட்டடம் உறுதியாக இருக்க முடியும். அப்புறம் விண்டு சொல்கிறாங்க, விண்டு ஸ்பீடு. நம்ம ஊர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற காற்றோட வேகத்தையும் ஒரு 5th ஃப்ளோர் 6th ஃப்ளோர் எங்கேயாவது போனோன்னா அங்கே இருக்கிற காற்றோட வேகத்தையும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், பயங்கர வித்தியாசம். அப்போ அவ்வளோ பெரிய பில்டிங்னா காற்றின் வேகத்தை அது எதிர்கொள்ளணும். டெம்பரேச்சர் சொல்கிறாங்க, டெம்பரேச்சரை அது எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்புறம் வெயிட், அவ்வளோ பெரிய பில்டிங், அதில் மனிதர்கள் மற்ற பொருட்களை ஏற்றும் பொழுது அவ்வளவு வெயிட் அதை தாங்கணும். அதனுடைய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், இப்போ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இவ்வளவு பெரிய கட்டிடம் பிரம்மாண்டமாய் உறுதியாய் நிற்க வேண்டுமே, ஆனால் அதற்கு உறுதியான அடித்தளம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில் ஒரு கட்டடத்திற்கான அடித்தளம் எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம பேசுகிறோமோ அதை காட்டிலும் மிக மிக அவசியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கான அடித்தளம். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அப்போ நான் உலகத்தில் டாலஸ்ட் பில்டிங் பற்றி பேசினேன், பூஜ் கலிஃபா. அதனுடைய செலவு எவ்வளவாச்சு, எத்தனை பேர் அதுக்கு வேலை செஞ்சாங்க, அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் இன்னும் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் எவ்வளவு விலையுறந்த பொருட்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஐ see it this way. நான் அதை எப்படி பார்க்குறேன், அதுதான் என்னதான் உலகத்திலே பெரிய கட்டடம் அப்படி இப்படின்னு ஒரு பிரம்மாண்டம் இருந்தாலும் என் பார்வையில் அவ்வளோ பெரிய கட்டடத்தை பார்க்கிலும் என் வாழ்க்கை விலை உயர்ந்ததாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு ஆமென் சொன்னீங்களா, உங்கள் வாழ்க்கைக்கு ஆமென் சொன்னீங்களா? நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவ்வளவு பெரிய கட்டடமாக இருந்தாலும் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்போ நம்ம வாழ்க்கை அழகாய் கட்டமைக்கப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக கட்டப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கைக்கும் உறுதியான அடித்தளம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அடித்தளம் அவசியம். சொல்லுங்க, அடித்தளம் அவசியம். இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அழகாய் கட்டப்படுவதற்கு, இந்த வாழ்க்கையை கட்டுறது அப்படின்னா அதை ஒரு உருவகப்படுத்தி தான் சொல்கிறோம் இல்லையா? நம்ம வீடு கட்டுற மாதிரி வாழ்க்கையை அழகாக கட்டமைச்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம உருவகப்படுத்தி சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கையை கட்டுதல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் உள்ளடக்கியது. அது எல்லாவற்றையும் கம்ப்ரைஸ் பண்ணுது. நம்முடைய ஃபேமிலியாக இருக்கலாம், நம்முடைய ஹெல்த்தாக இருக்கலாம், நம்முடைய ஃபைனான்சஸ் பொருளாதாரங்களாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் கம்ப்ரைஸ் பண்ணி ஒன்றிணைத்து நம்முடைய வாழ்க்கை உறுதியாய் உயர்ந்ததாய் கட்டப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் உறுதியானதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அடித்தளத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் பேசியிருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும். லூக் சாப்டர் 6 verses 47 to 49. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆமென் வருது. எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாமா? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு, நான் மட்டும் வாசிக்கிறேன் நினைச்சிங்களோ? சேர்ந்து வாசிக்க சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 விதமான கூட்டத்தை பற்றி இங்க பேசுறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு கூட்டம் ஆண்டவர் செய்த எல்லா பிரசங்கங்களையும் நல்லா கவனிக்குது. ஆண்டவர் போதிக்கிற எல்லா சத்தியங்களையும் நல்லா லிசன் பண்றாங்க. அவ்வளவு ஆர்வம் இருக்கு. தேடி 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 வார்த்தையை கேட்குறாங்க. தேடி 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 பிரசங்கங்களை கேட்குறாங்க. தேடி தேடி கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் விளங்க போதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் உட்காந்து ஒரு மீட்டிங் விடுறதில்ல. என்ன விடுறதில்ல? ஒரு மீட்டிங்கை விடுறதில்ல. போய் உட்காந்து வார்த்தையை கேட்குது. ஆனால் ஒரு கூட்டம் தாங்கள் ஓடி ஓடி கேட்ட வார்த்தையின்படி செய்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டம் ஓடி ஓடி கேட்குது, கேட்க மட்டும்தான் செய்யதை தவிர கேட்ட ஒன்றையும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை, செயல்படுத்துகிறது இல்லை. இங்கே இந்த ரெண்டு விதமான ஜனங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவரிடத்துல வராத அவருடைய வார்த்தையை கேட்காதவங்களை பற்றி ஆண்டவருங்க பேசலை. இப்போ இந்த 2 குரூப்புக்கும் இருக்கிற காமன் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, 2 பேருமே ஆண்டவருடைய பிரசங்கத்தை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் he becomes exhausted. ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப இப்படி தான் யோசித்தேன். அன்னைக்கு ஆண்டவர் டைரக்டாக பாதிக்கப்பட்டார். இன்றைக்கு எங்கள் மூலமாக என்ன செய்கிறார், பாதிக்கப்படுகிறார். நம்ம சிலரை பார்க்குறோம், அவ்வளவு ஆவலாக என்ன செய்கிறாங்க, செய்தியை கேட்குறதா இருக்கட்டும், வார்த்தையை கேட்குறதா இருக்கட்டும், ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ணுறதில்ல, ஒரு சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணுறதில்ல, எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வந்துடுறாங்க. அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் கேட்குறதோடு சரி, கேட்குறது என்ன செய்கிறதில்ல, செய்கிறது இல்லை. 46வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை
ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அவர் அப்படி கேட்குறாரு, ஏப்பா நான் எங்கே போனாலும் ஓடி ஓடி என்ன செஞ்சிடுறீங்க, வந்துடுறீங்க, ஏன் பின்னாடியே ஆண்டவரே ஆண்டவரேன்றீங்க? நான் எங்கே என்ன பேச ஆரம்பித்தாலும் உடனே சமணக்கால் போட்டு உட்காந்து என்ன செஞ்சுறீங்க, சாப்பிடாம கொள்ளாமல் கூட உட்காந்து என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்க. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் பொறுமையாக உட்காந்து என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்க. ஆனால் கேட்குறத எதையுமே என்ன செய்ய மாட்டீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியலை. நான் அப்படி நோட் பண்ணியிருக்கிறேன். ஜீசஸ் was and is worried about followers who followed him but not his words. இப்போ அவர் இந்த பின்தொடர்ந்த கூட்டம், ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா, அவர் பின்னாடியே போகுது, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி என்ன செய்யறதில்ல, போறதில்ல. அப்படி ஒரு கூட்டம் அப்போ என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இப்பயே அது என்ன செய்யுது, இருக்கு. நல்லா கேட்கறதுலாம் குறையே இல்லைங்க, கேட்கறதுலாம் குறையே இல்லை. ஆனால் கேட்டதின்படி வாழுகிறோமா அப்படின்னு கேட்டா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்ப்போம் அப்படின்னு என்ன செஞ்சிடறது, ஓடிடுறது. இந்த அரசியல் விளம்பர போஸ்டர்ஸ் அல்லது பேனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு கட்சி தலைவருக்கு யாராச்சும் ஒரு தொண்டன் அல்லது கீழே கட்சியில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க பேனர் வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த லெட்டர் எழுதுகிறப்போ எழுதுவோம்ல, தங்கள் அன்புள்ள தங்கள் உண்மையுள்ள மாதிரி, அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் என்றும் அண்ணனின் வழியில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்றும் அண்ணனின் வழியில். இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த அண்ணனின் வழியில் இருக்கார்ல தம்பி, அவர் என்ன பண்ணுவார், இங்கே உள்ளூரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அவருக்கு எது நல்லதோ அதை மட்டும் என்ன செய்வார். ஆனால் என்ன போடுறோம், என்றும் அண்ணனின் வழியில். அவர் சொல்லுவார், மக்களுக்கு தேவையான நல்லதான் செய்யுங்கப்பா, போய் மக்களை சந்திங்க அப்படின்னு தலைமை உத்தரவிடும். ஆனால் இங்கே கீழே என்ன நடக்குது, நானே நானே நானே. ஆனால் என்ன எழுதிடுறோம், என்றும் அண்ணனின். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறார். நீங்கள் கூடையே தான் இருக்கீங்க, கூடையே தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா கூட ஏன் வரலன்னு கேட்கலாம். நீங்கள் அங்கேயும் வராமல், அங்கேயும் ப்ரெசண்ட் தான், அங்கே என்னது தான் ப்ரெசண்ட்டு, எல்லாத்துக்கும் வந்துடுறீங்க. ஆனால் சொன்னதை மட்டும் என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்களே. ஆண்டவர் அதை தான் 2 வகையாக பிரிக்கிறார். யார் அவர் சொன்னதை கேட்டு அதன்படி செய்யவும் செய்கிறார்களோ அவர்கள் கற்பாறையின் மேல் தங்கள் வீட்டின் அடித்தளத்தை போட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் வெறுமனே கேட்டுட்டு நாங்கள் கேட்க மட்டும்தான் வருவோம், அதை பற்றி அதை மாதிரி செய்ய மாட்டோம்னு போகிறாங்களோ அவங்கள யாரோடு ஒப்பிடுகிறார், மண்ணின் மேல் அஸ்திபாரம் இல்லாமல், மண்ணின் மேலே அஸ்திபாரம் இல்லாமல் எங்கள் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்பிடுகிறார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம், நம்மளை நாமே நிதானித்து பார்க்க போகிறோம். இன்றைய செய்தியின் நோக்கம் அதுதான், இந்த வார்த்தையின் நோக்கம் அதுதான். உங்களை மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில கேள்விகளை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க, ஒரு 3 கேள்விகளை ஆண்டவர் நம் முன் வைக்க விரும்புகிறார். அந்த 3 கேள்விகளையும் நான் உங்களை பார்த்து கேட்க போறதில்ல, நீங்களே உங்களை பார்த்து என்ன செய்ய போறீங்க, கேட்டுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, do I have a foundation? எனக்கு அடித்தளம் உண்டா? do I have a foundation? எனக்கு அடித்தளம் உண்டா? நான் சொன்னது போல எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அடித்தளம் இருக்கணும். ஒரு பேசிக் அல்லது ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ், அடிமட்ட கோட்பாடுகள் என்ன செய்யணும், அடிப்படை கோட்பாடுகள் இருக்கணும். அந்த கோட்பாடுகளை பொறுத்து தான் ஒருவருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையின் அமைப்பு அதற்கு ஏற்றவாறு தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அடித்தளம் இருக்கா? அப்படி ஒரு அடித்தளத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? யோபுவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகம் மனசந்தாராம், ஆசீர்வதித்தார். ஜோப் had a beautiful life, இல்லையா, கம்ப்ளீட் லைஃப். இடையில் அவருக்கு சோதிக்கப்பட்டார், அதெல்லாம் that is a part of those completeness. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அவருடைய முடிவு சம்பூரணமாக இருந்தது. நீங்கள் யோபுவினுடைய ப்ரீவியஸ் பார்ட் அண்ட் லேட்டர் பார்ட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளாக அவருக்கு கிடைக்குது. முதல்ல 7000 ஆடு, ஆனால் இப்போ 14000 ஆடு. முதல்ல 3000 ஒட்டகம், இப்போ 6000 ஒட்டகம். முதல்ல 500 ஏறு மாடுகள்,
பின்னிலைமையில 1000 ஏறு மாடுகள், முன்னிலைமையில வெறும் 500 கழுதைகள், பின்னிலைமையில 1000 கழுதைகள். அந்த முன்னாடி இதில் எல்லாத்துலேயும் பாதி பாதியாக இருந்துச்சுல. பைபிள் சொல்லுது இதெல்லாம் பாதி பாதியாக இருக்கும் பொழுது யோபு கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாய் இருந்தாராம். யோபு எப்படி இருந்தாரா? கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாய். 500 கோடி இருக்கும்போது அந்த மாநிலத்திலே அவர் தான் பெரிய பணக்காரர். ஆனால் இப்போ ஆண்டவர் திரும்ப எவ்வளோ கொடுத்துட்டாரு? 1000 கொடுத்துட்டாரு. நேஷனல் லெவலில் இருந்தவரை இப்போ எங்கே தூக்கி விட்டாரு? இன்டர்நேஷனல் லெவலில் தூக்கி விட்டார். பொருளாதாரத்தில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்த வசனங்கள் சொல்லுது, அதுக்கப்புறம் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் என்ன செஞ்சாராம்? பார்த்தார். கடைசியாக ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு பலருடைய ஜப குறிப்பு அதுதான். நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இன்னைக்கு பலருடைய ஜப குறிப்பு என்னதுதான்? ஆண்டவரே 3000 6000 மாறாட்டி கூட பரவாயில்ல, 500 1000 மாறாட்டி கூட பரவாயில்ல. இந்த 80 90 இருக்கிறத 40 50 என்ன செஞ்சிடாதீங்க, மாத்திராதீங்க. ஆண்டவரே எப்படியாவது பூரண வயசு வரைக்கும் நான் என்ன செய்யணும்? வாழணும். யோபுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுங்க. இதெல்லாம் யோபு அனுபவித்தார். இந்த வாழ்க்கையை இப்போ நம்ம வாசித்த யோபுவினுடைய இந்த சரித்திரத்தை பார்த்தா he had a beautiful life. ரொம்ப அருமையான அழகான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை ஒரு வீடாய் உருவகப்படுத்தி பார்ப்போமே ஆனால் it is a beautiful house. ரொம்ப அருமையாக கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆனால் இந்த வீடு இவ்வளவு அருமையாய் கட்டப்படுவதற்கு, யோபுவோட வாழ்க்கை இவ்வளவு அருமையாய் கட்டப்படுவதற்கு யோபுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியான அடித்தளம் இருந்தது. என்ன இருந்தது? உறுதியான அடித்தளம் இருந்தது. அது எப்போ தெரியுமா வெளிப்படுது? யோபுவினுடைய மனைவி சொல்றாங்க, நீ இன்னுமா ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நல்லா கவனிங்க. இப்ப யோபுவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று, தன்னுடைய மனைவி சொல்லை கேட்டு தேவனை தூஷித்து, என்ன ஆண்டவரே நான் உங்க மேல விசுவாசமா இருந்தேன்ல, நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதுதான் எனக்கு பலனா, நான் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுக்கு இதுதான் எனக்கு பலனா, நான் ஏசுன்னு இருந்ததுக்கு இதுதான் பலனா, எல்லாரும் எப்படியோ சந்தோஷமா இருந்தப்ப நான் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சனே, அதுக்கு இதுதான் பலனா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும், எனக்கு இந்த இயேசுவே வேணாம் அப்படின்னு யோபு சொல்லிட்டு போயிருக்கணும். இன்னொரு ஆப்ஷன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் தீவையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஆண்டவரை மறுதலிக்காம இருக்கணும். இது 2 தான் பேதுருக்கு ஆப்ஷன். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அல்லது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எனக்கு இந்த 2 ஆப்ஷனுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லிடுறோம், அந்த சூழ்நிலையில் நான் அங்கிட்டும் பேச முடியல இங்கிட்டும் பேச முடியல. ஒரு ஊழியக்காரனா சொல்லுகிறேன், அப்படி யாருடைய வாழ்க்கையும் இல்லை, அப்படி யாருடைய வாழ்க்கையும் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய சௌகரியத்திற்காக நாம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லி நம்மை தேற்றிக் கொள்ளுகிறோமே தவிர, மற்றபடி உண்மையில் உங்களை கட்டாயப்படுத்தி பாவத்துக்குள்ள யாராவது தள்ளுறாங்கன்னு கேட்டால் நிச்சயம் இல்லவே இல்லை. நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிட வேண்டியது, நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய இச்சைக்கு அல்லது நம்முடைய தேவைக்கு எங்கேயாவது போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன காரணம் சொல்லிடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்னால் டக்குன்னு என்ன செய்ய முடியலை அப்படின்னு சொல்ல. யோபு அப்படி சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரே பிள்ளைங்க பூரா போயிடுச்சு, மனைவி மட்டும்தான் இருக்கு, அந்த மனைவியை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. மனைவிக்கு கீழ்ப்படுகிறது. மனைவிமார்களுக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புருஷங்க என்ன செய்யறது, நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. நான் இந்த ஒரு சந்தோஷத்தையாவது என் மனைவி என்ன செஞ்சுக்கிறேன், கொடுத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சுல. ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையில் he had a foundation for his life. அவருடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு உறுதியான அடித்தளத்தை போட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் சில அடிப்படை கோட்பாடுகளை அவர் வைத்திருந்தார். என்ன தெரியுமா, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், செயல்பட மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை என்ன செய்தீர், ஆசீர்வதித்தீர், அதே போல என்ன செய்யுங்க. இப்போ ஆண்டவர் கேட்பாரு, சரிப்பா முன்னிலைமைக்கும் பின்னிலைமைக்கும் நடுவில் ஒரு நிலைமை இருந்துச்சுல, அந்த நிலைமையை முதல்ல என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்ன செய்ய வேணாம், அந்த நிலைமை வேணாம், முன்னிலைமையிலிருந்து டைரெக்டாக நம்ம எங்கே போயிடணும், பின்னிலைமைக்கு போயிடணும். சரி அதை கூட விடுங்க. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, அந்த நிலைமை வேணாம், நடுநிலைமையெல்லாம் வேணாம்,
உறுதியான அடித்தளம் இருக்கா? யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அடிப்படை கோட்பாடு வச்சிருந்தார் இல்லையா? he had a strong foundation in God. இல்ல அந்த அடிப்படையை வைத்து எதற்கு எஸ் சொல்லணும், எதற்கு நோ சொல்லணும்ன்றதை கவனமாய் புரிந்து வைத்திருந்தார் இல்லையா? அப்படி ஒரு அடிப்படை கோட்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த கேள்வியை நாம் நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எதன் அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்றேன், எதன் அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு நான் நோ சொல்றேன், எதன் அடிப்படையில் நான் சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் அநேக முடிவுகள் எடுக்கிறோம்ல, சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய லைஃப் டெசிஷன்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நான் திரும்ப சொல்றேன், அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கிற பொறுப்பை யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை பத்தின உங்க வாழ்க்கையை குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. நம்ம எதன் அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு நம்ம எஸ் சொல்றோம், எதன் அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்றோம்? வேதத்தில் பார்க்கிறோம், யோபு தேவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அதை அடித்தளமாய் கொண்டிருந்ததுனால தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு நோ சொல்லிட்டு தேவன் விரும்புகிற காரியத்திற்கு சரி என்று ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே ஆனால், God wants us to have a beautiful life. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாரும் நிறைவா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஈவன் அந்த ஊமையில கூட பாருங்களேன், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு எப்படி ஒரு பொசிஷன் கொடுக்குறாருன்னா, அவங்க வீடு உறுதியான வீடு என்ன செய்யப்பட்டுச்சான்? கட்டப்பட்டுச்சு. அசைக்கப்படாத வீடா கட்டப்பட்டுச்சான், ஒரு நிலையான வீடா கட்டப்பட்டுச்சான், நிறுத்தியான வீடாய், ஆபத்து இல்லாத வீடாய், எந்த தீங்கும் அணுகாத வீடாய். அப்படித்தான் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் அப்படி இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் முதல்ல கிறிஸ்துவை அடித்தளமாய் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு ஒரு கேள்வி கேளுங்க, அதோடு சேர்த்து ஒரு தீர்மானமும் எடுங்க. இனி என் வாழ்க்கையில் எந்த டெசிஷன் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கிறிஸ்துவை அடித்தளமாய் வைத்து நான் என்ன செய்யணும்? முடிவெடுக்கணும். நான் விரும்புகிறேனா விரும்பலையா, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எனக்கு இது தோணுதா தோணலையா? பல நேரத்தில் நம்ம ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தோணுச்சு அதனால என்ன செய்கிறேன், பண்ணுறேன். அவருக்கு தோன்றதெல்லாம் அப்புறம் பண்ணாருன்னா என்னத்துக்கு ஆகிறது? எனக்கு தோணுச்சு அதனால என்ன செஞ்சேன், பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் என்ன செய்கிறேன், பண்ணுறேன். அவங்க கேட்டாங்க அதனால நான் என்ன செய்கிறேன். ஆதாம போல, ஏன் ஆதாமே பழத்தை சாப்பிட்ட? நான் அவங்க சாப்பிட சொன்னாங்க அதனால நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன். அப்போ உனக்கு பிடிக்கல? இல்லை எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன் சாப்பிட்ட? அவங்க சாப்பிட சொன்னாங்க அதனால நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன். இந்த உனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிக்காதது, ஆண்டவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? இது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குமே ஆனால் நம்முடைய வீடு உறுதியாக கட்டப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி நம்ம நம்முடைய வீட்டை கட்டணும்னு வச்சுங்களேன், இந்த அடித்தளத்தில் அல்லது இந்த ஃபவுண்டேஷனை ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற யாரை வச்சாலும் ஒரு நாள் அந்த அடித்தளம் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். அது நிலையா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே கவனமாய் எஸ்பெஷலி when we are nurturing our children, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையில தேவனை அடித்தளமாய் வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைங்க வாழ்க்கையிலிருந்து இப்போ இருந்தே ஆண்டவர் அடித்தளமா எந்த முடிவு எடுத்தாலும் சரி. பல நேரங்களில் நம்ம முடிவெடுக்க ஆரம்பிச்சிடறோம். யார் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடறோம்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அடித்தளம் அப்பாவா மாறிடுறாரு, இல்லாட்டி அம்மாவா என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. சில நேரங்களில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துடுது. நீ அடித்தளமா நான் அடித்தளமா? பிள்ளை உனக்காக முடிவெடுக்கிறானா எனக்காக முடிவெடுக்கிறானா? அவன் பார்க்குறேன் நீயும் வேணாம் நீயும் வேணாம், நானே நீ பேஸ்மெண்ட்டை என்ன செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன், அதனால நான் என்ன முடிவெடுக்கிறேன்னா அதை நீங்கள் என்ன செய்யுங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னது, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கீழ்ப்படியவே மாட்டேன் பாஸ்டர், நாங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மாறாவே என்ன செய்கிறான். காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள விதைக்க வேண்டியப்ப, பிள்ளைக்குள்ள விதைக்க வேண்டியப்ப என்ன செய்யலை, விதைக்கல. பேஸ்மெண்ட் போடுவதற்கான டைமை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தப்போ நம்ம சரியா அதற்கான பேஸ்மெண்ட் என்ன செய்யலை, போடலை. நல்லா கவனிங்க, நினச்ச நேரமெல்லாம் பேஸ்மெண்ட் போட முடியாது. வீடு கட்டி முடிச்சுட்டு வீடெல்லாம் ஓகே, பேஸ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால் பேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் முதர்ந்து போட போகிறேன் அப்படின்னு போட முடியுமா? மறுபடியும் வீட்டை முதர்ந்து என்ன செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கணும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங்
ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எனவே இன்றைக்கு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளம் நீராக என்ன செய்யணும், இருக்கணும். எந்த ஒரு முடிவெடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை நாங்கள் யோசித்தாலும் அது தேவனுக்கு பிரியமா என்கிற அந்த பார்வையில் நாங்கள் என்ன செய்யணும், அதை யோசிக்க வேண்டும். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, டு ஐ மேக் அ டிஃபரன்ஸ்? நான் வேறுபட்டு இருக்கிறேனா? டு ஐ மேக் அ டிஃபரன்ஸ்? இந்த நான் வேறுபட்டு இருக்கிறேனா அப்படின்ற வார்த்தையை எதிர்மறையாக புரிந்து கொள்ளக்கூடாது. வேறுபட்டு இருக்கிறேனா அப்படின்னா, நான் யாரு கூடயும் ஒட்ட மாட்டேன், நான் தனியாகவே இருப்பேன், யாரு கூடயும் சேர மாட்டேன், யாரையும் ஏற்றுக்க மாட்டேன், அந்த வேறுபட்டு இருக்கிறது இல்லை. ஒரு 100 பேர் ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது சத்தியத்தை அறிந்த ஒருவனாய் அந்த இடத்துல இல்லை இது தவறு, இதை நான் செய்ய மாட்டேன் என்று வேறுபட்டிருத்தல், அந்த வித்தியாசம். நல்லா கவனிங்க. கிறிஸ்து என் அடித்தளமாக இருப்பாரே ஆனால் நான் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, அந்த சத்தியத்தை நான் அடித்தளமாய் வைத்திருப்பேனே ஆனால் நான் அந்த உலகத்தில் இருந்து வேறுபட்டு இருப்பேன். நான் அந்த உலகத்திலிருந்து எப்படி இருப்பேன், வேறுபட்டு இருப்பேன். ஆண்டவர் சொன்ன ஓமையில பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன 2 வகையான நபர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அது தெரியல. முதல்ல பார்க்குறப்ப ரெண்டுமே ஒரே, அது ஒரு வீடு இது ஒரு வீடு, அவர் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, இவர் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தான் நமக்கு தெரிய வருது, ஓ நம்ம ரெண்டையுமே வீடு நினச்சோம், ஆனால் இது உறுதியாக இருக்கிற வீடு, இது உறுதி இல்லாத வீடு. இது நிலையாய் அசைக்கப்படாது இருக்கிற வீடு. ஆனால் இந்த வீடு லேசாக ஒரு போராட்டம் வந்து என்ன செஞ்சிருச்சு, ஆடி போயிடுச்சு. சில குடும்பங்கள், ஆண்டவரை அடித்தளமாய் கொண்ட குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதை அவர்களால் தைரியமாக என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் சில குடும்பங்களில் பாருங்களேன், சின்ன ஒருத்தர் ஒன்றும் இல்லை, அப்படியே கொஞ்சம் ஹச்சுன்னு தும்மி இருப்பார், உடனே என்ன செஞ்சிருவாங்க, தும்மிட்டாரு நெஞ்சில் அடித்து அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு. காரணம் என்ன தெரியுமா, இது நிலையான வீடு, கிறிஸ்துவில் அடித்தளம் போடப்பட்ட வீடு, அது கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் கட்டப்படாத வீடு. இந்த வித்தியாசம். இப்போ நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய 2வது கேள்வி என்னன்னா, நான் அப்படி வேறுபட்டவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகாக போட்டிருக்கு, டு நாட் காப்பி த பிஹேவியர் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் எதை சரி என்று சொல்லுகிறதோ, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசிற்குரியவர்கள் எதை சரி என்று செயல்படுத்துகிறார்களோ அந்த பிஹேவியர், அந்த செயல்பாடுகளை, கிரியைகளை நீங்கள் உங்களில் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நம்ம எல்லாரும் வெளி உலக காரியங்களை, நடைமுறைகளை நன்றாய் கூர்ந்து கவனிக்கிறவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் how the world is going towards what அப்படின்றது நமக்கு தெரியும். வேதம் எதையெல்லாம் தவறு என்று சொல்லுகிறதோ அப்படி சொல்லுகிற பல காரியங்களை சரி என்று பிரகடனப்படுத்தி அதை கை கொள்ளுகிறது நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது சகஜமாய் போயிருக்கிறது. வேதத்தில் சில காரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத காரியங்கள், வேதம் அதை அருவருப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா அதெல்லாம் சரிதான், தட்ஸ் ஹியூமன் நேச்சர், அது இயற்கை அப்படின்னு சொல்லி அதை சரிப்படுத்துகிறத பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி உலகம் எதையெல்லாம் சரி என்று சொல்லுகிறதோ அதற்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நீ வேறுபட்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம அப்படி வேறுபட்டு நிற்கிறோமா? ஒரு கேள்வி கேளுங்களேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம குடியிருக்கிற வீடு இருக்குல்ல, நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க அல்லது வேலை பார்க்குறவங்க இருப்பீங்க அப்படின்னா, நம்ம கூட படிக்கிறவங்களுக்கும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த விதத்தில் நாம் அவர்களை விட வேறுபடுகிறோம்? எந்த விஷயத்தில் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம்? அவங்க பண்ணுற அதே விஷயத்தை தான் நம்மளும் பண்ணுவோம், அவங்க பண்ணுற அதே காரியத்தை தான் நம்மளும் பண்ணுவோம், அவங்க செய்கிற அதே தப்பை நம்மளும் செய்வோம். ஒரே ஒரு பெரிய வித்தியாசம், ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க எங்கேயாவது ஊர் சுத்த போவாங்க, ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துடுவோம்? சர்ச்சுக்கு வந்துடுவோம். வாரத்தில் 6 நாள் என்ன செய்யறது? அப்படி எப்படி
அப்படி இப்படி இருக்கிறது. ஆனா ஒரு நாள் எங்க வந்துடுறது? ஓடோடி வந்து நெடுஞ்சான் கிடையாய் அப்படின்னு தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி யாரும் இப்ப விழுகிறது இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் விழுக சொல்லுவோம். நெடுஞ்சான் கிடையாய் ஆண்டவர் பாதத்தில் என்ன செஞ்சிடறது? விழுந்துடுறது. எந்த விதத்தில் வித்தியாசப்படுகிறோம்? எந்த விதத்தில்? ஒரு விதம் தெரியும். நான் சிலரை பார்க்கிறேன், ஆண்டவரை அறியாதவர்கள் வெளிப்படையாய் செய்கிறத இவங்க மறைமுகமா செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? அவங்க 250 ரூபா கொடுத்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அது பாவம், அது பாவம். எனவே நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துருவோம். வெளியே போக வேண்டிய அவசியமே. அவங்க ஆண்டவரை அறியாதவங்க ரோட்ல தைரியமா எத்தனை பேர் இருந்தாலும் யார் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சிகரெட்டை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி பண்ண காரணம் அது. அதனால பக்கத்திலேயே ஒரு சந்து இருக்கு, மறைவாய். அப்படி போய் நின்று என்ன செய்யறது? நாங்க வெளிப்படையா பண்ண மாட்டோம், ஆனா மறைமுகம் என்ன செஞ்சுக்குவோம்? பண்ணிக்குவோம். எந்த விதத்துல நாம் வேறுபடுகிறோம்? இந்த வேறுபடுதல் என்பது வெளிப்படையாய் நம்ம காட்டிக்கொள்வதில் மாத்திரமல்ல. வசனம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அவர் வெளியரங்கமா பதில் அளிக்கணும்னா அவர் எங்க பார்க்கிறாரா? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அப்ப அந்த டிஃபரன்ஸ் அவருக்கு எங்க தெரியணும் தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையை அந்தரங்கத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியணும், ஓகே இவங்க கூட இருக்கிற இத்தனை பேர் தப்பு செஞ்சாலும் ஏன் பிள்ளை தப்பு செய்யாம அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டு he stands as a different person. விளங்கனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்களோட யோசித்து பாருங்களேன், எந்த விதத்தில் நம்ம வேறுபடுகிறோம். வேதத்தில் தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் தான் சொல்லுகிற அந்த தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்து வச்சுட்டாராம். வச்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, தானியேலோ வென்றால். தானியேலோ வென்றால். நான் ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் சொன்னேன், எத்தனையோ முறை அதில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ முறை நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அதை வாசிக்கும் பொழுது இட் கிவ்ஸ் a different excitement. அந்த தானியேலோ வென்றால் அப்படின்ற வார்த்தை பாருங்களேன், அந்த தேசத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களும், அது 1 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ, அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, தானியேல் மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறார். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த 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 ரூலுக்கு, அந்த சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உசுரை காப்பாற்றணும்ல, ராஜா கொன்று வரல, அதனால சரி ராஜாவே நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தானியேலோ வென்றால். தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்தும் தான் முன் செய்து வந்தபடியே 3 நேரம் என்ன செஞ்சாராம். பைபிள்ல தானியேலை சொல்ற மாதிரி உங்களை என்னை ஆண்டவரால் சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது தானியேலோ வென்றால். கேன் காட் சே சாமுவேலோ வென்றால்? உங்க பேரை நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க பேரை நீங்க சொல்லி பாருங்க. சாமுவேலோ வென்றால் அவன் கூட இருந்த அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள எல்லாரும் அப்படி செய்த பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். ஆண்டவரால் சொல்ல முடியுமா அப்படி? Do I make a difference? Do we make a difference? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பொற்சிலையை நிப்பாட்டி ராஜா சொல்றார், நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, இந்த எக்காலம் கிண்ணசரம் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட அவங்க கிட்ட நிறைய என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இதெல்லாத்தையும் வாசிக்கிறப்ப எல்லாரும் தாழ விழுந்து என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். நீங்க அந்த பகுதி வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். தானியேல் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஆதலால் சகல ஜனங்களும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆதலால் சகல ஜனங்களும். என்ன ஆதலால்? எதனால? ஆதலால்னா என்னது? ஆகையால் எல்லா ஜனங்களும் அப்படின்னு. என்ன ஆகையால்? ராஜா சொல்லிட்டாரு, அந்த சிலையை யார் வணங்கலையோ அவங்கள தூக்கி எங்க போட்டுருவோம்? அக்கினி சூழக்குள்ள. இதை கேட்ட உடனே ஜனங்கள், ரைட்டு ராஜா அவ்வளவு தானே, அதை குனிஞ்சனை கும்பிடுறது தானே, என்ன செஞ்சிடலாம், கும்பிட்டுட்டு போயிடலாம், நாங்க மனசார கும்பிட்டா தானே. நம்ம சில நேரங்கள் அப்படி ட்விஸ்ட் வைக்கிறோமா, ராஜாவை ஏமாத்துறோம். எப்படி? நாங்க மனசாரல இல்ல பாஸ்டர், ஏதோ அவங்க கூப்பிட்டாங்கன்னு என்ன செஞ்சோம், அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க, ஆனா நாங்க மனசார என்ன செய்யல ஏதோ. ஆனா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, ஆதலால் சகல ஜனங்களும் பணிந்து கொண்டார்கள். ஆனா 12வது வசனம் சொல்லுது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர், கடைசி பகுதி, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாருமே சரண்டர். ஆனா இந்த 3 பேர் என்ன செய்யல? உறுதியா நிக்கிறாங்க.
they had a different stand. They made a difference. அவர்கள் ஒரு வேறுபட்ட மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த சகல ஜனங்களை விட இவர்கள் தனித்துவமானவர்களாய் நிற்கிறார்கள். எந்த விஷயத்துல தெரியுமா? நீங்க வேணா ராஜாவுக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம், ஆனா நாங்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனைக்கும் நீங்க இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா, அவர்கள் ராஜாவால் பதவியை பெற்றவர்கள். ராஜாவால் அப்படின்னா ராஜா மூலமாய். அவங்க அடிமையா போனவங்க. அந்த வசனம் சொல்லுது, பாபிலோன் மாகாணத்தை கண்காணிக்கும்படிக்கு இவங்க 3 பேரையும் ராஜா என்னவா வச்சிருக்கிறாரு? ஆபீசர்ஸா வச்சிருக்கிறாரு. இப்ப மாகாணம்னா பெரிய ஏரியா தான். இப்ப மாகாணத்தை கண்காணிக்கிறவர்களை நான் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன். ஒருவேளை ஒரு எம்எல்ஏ கேட்டகரிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் இருக்கிற இந்த பதவியே ராஜா போட்ட என்றும் அண்ணன் வழியில் கோஷ்டி இருக்குல்ல, அந்த கோஷ்டி மாதிரி நான் இருக்கிற இந்த பதவியை யாரு கொடுத்தது? ராஜா கொடுத்தது. இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்த ராஜா இப்ப என்ன சொல்றாரு? ஒரே ஒரு தடவை கும்பிடுறதானே. நம்ம ராஜா முன்னாடி நிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் முன்னாடி போய் நின்றுப்போம். யாரு முன்னாடி போய்? ஆண்டவர் முன்னாடி. எப்படி? ஆண்டவரே இந்த ஒரு தடவை மட்டும் என்ன செஞ்சுக்குங்க. பல நேரங்களில் கேட்குறோம்ல, நம்ம சில நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதும், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட போய் கேட்குறோம் பார்த்தீங்களா, அது அதை விட கொடுமையானது. என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு கோவம் வரும், கஷ்டமாக இருக்கும், நான் அவனை திட்டுவேன், கண்டிப்பேன், அது ஒரு வேதனை எனக்கு. ஆனால் அதுவே என் பிள்ளை அந்த தவறை செய்கிறதுக்கு முன்னாடி தைரியமாக என் முன்னால் வந்து நின்று, நான் இப்போ செய்ய போகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காதுப்பா, நான் இப்போ செய்ய போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களை காயப்படுத்தும், நிச்சயம் அது உங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் அதை செய்ய போகிறேன், நீங்கள் பொறுத்துக்கங்க, நான் செஞ்சுட்டு திரும்ப உங்ககிட்ட வாரேன்னு சொன்னால், ஒரு தகப்பனுடைய மனசு, ஒரு பெற்றோருடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். பல நேரங்களில் நம்ம அப்படி தாங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். நம்முடைய பேசிக் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, வேதத்திற்கென்று, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கென்று சில அடிப்படை கோட்பாடுகளை பைபிள் கொடுத்துருக்குறது இல்லையா. சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம், ஆண்டவரே இந்த ஒரு தடவை பண்ணிட்டு வந்துடுறேன், அவங்க கோச்சுக்குவாங்க ஆண்டவரே, அவங்க சங்கடப்படுவாங்க ஆண்டவரே, அவங்க என் மேலே வருத்தப்பட்டுருவாங்க ஆண்டவரே, அவங்களுக்காக ஆண்டவரே. ஆண்டவர் கேட்குறாரு, எல்லாம் ஓகே, அப்போ எனக்காக நீ என்னதான்? How do you make a difference? How do you make a difference? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தனித்துவமாய் நின்றார்கள் தானியேலும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது, உண்மைதான். அவர்களும் அதை செய்திருக்கக்கூடும், உண்மைதான். ஆனால் அவங்க செய்யல. காரணம், they had a strong foundation in God. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் தேவனாய் இருப்பாரே ஆனால் நீங்களும் நானும் அப்படி தனித்துவமானவர்களாய், வேறுபட்டவர்களாய் நிற்க முடியும். யார் அப்படி வேறுபட்டவர்களாய் நிற்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையும் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையும் பாருங்களேன். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவங்க 2 பேர் வாழ்க்கையும் இடிஞ்சு விழுக போகுது. 4 பேர் வாழ்க்கை என்ன ஆக போகுது? இடிஞ்சு விழ. இன்னையோட அவங்க சாப்டர் க்ளோஸ். கூட இருந்தவங்களாம் நினச்சிருப்பாங்க, தானியேல் என்னமோ பெருசாக பதவி வாங்கிட்டோம் நினச்சா, எப்படி உன்னை சிக்க வச்சோம் பார்த்தியா, இன்னையோட உன் சாப்டர் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சிருச்சு. அப்படியே பெரு வெள்ளம், அப்படியே பெருங்காற்று ஆர்ப்பரித்து வந்து அந்த வீட்டு மேலே மோதிச்சான். வசனம் சொல்லுது, கர்த்தரை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட வீட்டின் மேல காற்றும் மழையும் புயலும் பெருவெள்ளமும் மோதி அடித்தாலும் அது அசைக்கப்படாதிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் அப்படி அசைக்கப்படாத வீடா இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய அடித்தளம் கிறிஸ்துவா இருக்க வேண்டும். அப்படி அடித்தளம் கிறிஸ்துவா இருப்பாரே ஆனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் இருந்து வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சில காரியங்களை மாத்திரம் நான் கேட்குறேன். டைமில் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு ஆஸ்பெக்டை மாத்திரம், ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வேறுபடணும் அப்படின்னா, நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குல்ல, அதில் நம்ம எப்படி வேறுபடுகிறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ப்ராக்டிக்கல். நான் யதார்த்தத்தை பேச விரும்புகிறேன். நம்முடைய பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இருக்கும். படித்தவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை படிக்காதவங்களுக்கு டிவி பார்ப்பாங்க, அந்த படித்தவங்களும் டிவி பார்ப்பாங்க. படிக்காதவங்க அவங்க ஒரு மாதிரி நியூஸ் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகத்தை குறித்த காரியம் தெரியாது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொழுதுபோக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் கேட்குற
அதே சினிமா பாட்டை நானும் பொழுதுபோக்குக்காக கேட்டேன் அப்படின்னா நான் வேறுபட்டு நிற்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளில் ஆண்டவருடைய பாடல் என்ன செய்கிறது இல்லை, ஒலிக்கிறது இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா உடனே டக்குன்னு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் ஞாபகம் வர மாட்டுது. ஆனா ஏதோ ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு என்ன வருது, ஞாபகம் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், ஏதாவது கொஞ்சம் மியூசிக் கேட்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஆண்டவருடைய பாட்டை போட்டு கேட்போன்னு தோண மாட்டுது. உலக பிரகாரமான ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை போட்டு என்ன செய்யலாம், கேட்கலாம். பொழுது போகலன்னா படத்துக்கு போகலாம், பொழுது போகலன்னா நாடகம் பார்க்கலாம். Where do I make a difference? நான் எந்த விதத்தில் வேறுபட்டு இருக்கிறேன்? நான் அதான் சொல்றேன்ல, நானும் என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அவனும் படம் பார்க்குறேன் பொழுது போகிறதுக்கு, நானும் படம் பார்க்குறேன் பொழுது போகிறதுக்கு. அப்போ நான் எந்த விஷயத்தில் வேறுபடுகிறேன்? நான் எந்த விதத்தில் நான் என்னை கிறிஸ்தவன் என்று புரிய வைக்கிறேன்? நான் எந்த விதத்தில் நான் என்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துகிறேன்? எப்படி நான் சொல்ல முடியும்? எப்படி நான் சொல்ல முடியும்? இதை நான் பர்டிகுலராக நோட் பண்ணதுக்கு காரணம், இன்றைக்கு பல நேரங்களில் இந்த விஷயத்தில், இந்த பொழுதுபோக்கு என்கிற அம்சத்தில் பிரபஞ்சமும் கிறிஸ்தவமும் அப்படி என்ன செஞ்சிருச்சு, பிரிக்கவே முடியல. என்ன செய்ய முடியல, பிரிக்கவே முடியல. அவ்வளவு மூழ்கி போய் இருக்கிறது, மூழ்கி போய் இருக்கிறது. படம் பார்க்கறது தப்பே இல்லைன்ற மனநிலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? கடந்த வாரத்தில் நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் வர நாட்களில் டீட்டெயில்டாக பேசுவோம். அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள். ஒரு ஊழியக்காரர், அது உள்ளே இருந்துட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் அதை பற்றி சொன்னார். ஆடி போயிட்டேன், நான்லாம் ஆடி போயிட்டேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், இது இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி திரைமறைவில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம், சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆடி போயிட்டேன், லிட்ரலாக ஷாக்ட். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பார்வை என்ன தெரியுமா, வெளியிலிருந்து பார்க்குறப்போ இதில் என்ன இருக்குது, டைம் பாஸுக்கு நான் ஒரு அப்படியே படம் பார்க்குறேன், டைம் பாஸுக்கு நான் அப்படியே ஏதோ 2 சாங் கேட்குறேன். இன்றைக்கு பல நேரங்களில் நான் அதை தான் ஆரம்பத்தை சொன்னேன், பிள்ளைகளுக்குள்ளே நம்ம எதை விதைக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் மொத்தமாக உட்காந்து ஒரு பாட்டை டிவியில் போட்டு, ஒரு சினிமா பாட்டை, அந்த பாட்டில் அவன் லவ் பண்ணுறான், பாட்டில் அவன் கட்டி பிடிக்கிறான். அதை பார்க்குற பிள்ளைக்கு என்ன தோணும், நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்க, அவரை வாய்ப்பு இல்லை, இன்னொரு கல்யாணம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் என்ன செய்யுது, நடக்குதுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் பேசுறது பைபிள்ல இருந்து மட்டும் பேசலை, பைபிளையும் தினத்தந்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். கல்யாணமான எத்தனை பேர் இன்னொரு பெண்ணோட இன்னொரு கணவனோட போறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன, அதெல்லாம் எங்கிருந்து தூண்டப்படுது, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டிடுறோம், இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் செய்யலாம். அப்புறம் சொல்லிட்டு பிள்ளைங்க அதை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன செய்யறது, பாஸ்டர் என் பிள்ளைக்காக அடித்தொல்ல ரொம்ப முக்கியம், நீங்களும் நானும் வேறுபட்டு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு எதை, இந்த வித்தியாசம் இல்லாம உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, தேவனை அடித்தளமாக கொள்ளாமல் நம்முடைய சுயத்தையும் நம்முடைய இச்சையும் அல்லது நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்களையும் அடிப்படையாக வைத்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. இதை பூரா உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைகளுக்குள்ளே சோதரம், சுகமும் சமாதானமா இருக்கும் அரண்மனைகளுக்குள்ள. அது அரண்மனையாவா இருக்கும், யோசித்து பாருங்க. இவ்வளவையும் உள்ள போட்டுக்கிட்டு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அது அரண்மனையாவா இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால முதல்ல வீட்டை என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். வீட்டை சுத்தப்படுத்தணும், நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தணும், நம்முடைய குடும்பங்களை சுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய அடித்தளம் கிறிஸ்துவின் மேலே போடப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை என்னை நான் திரும்ப சொல்லுவேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார். அவர் அதை தான் விரும்புகிறார். அந்த ஆதங்கத்தில் தான் ஆண்டவர் கேட்குறார், ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களேப்பா, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிறேன், நீங்கள் சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்காக நான் அடிக்கப்பட போகிறேன், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தரித்திரனாய் மாறி இருக்கிறேன், நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி 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 உங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா நீங்க கேட்குறீங்க, ஆனா என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அந்த ஆதங்கத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து இடிந்து போகாது இருக்கிற அருமையான வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நீங்க ஒப்பா என்ன செய்யுங்க, மாறுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் என்னை அடித்தளமா வச்சிருக்கலாம், ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனிமே என் வாழ்க்கையின் அடித்தளம் யாரா இருக்க போறா? ஆண்டவரா இருக்க போகிறா. எந்த டெசிஷன் எடுத்தாலும் இது சிம்பிள் ஒரு ஃபார்முலாவா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின், ஒரு சரி தவறு என்கிற கேள்விதான். எந்த முடிவு எடுக்க வேண்டியிருந்தாலும் தயவு செய்து யோசிங்க, நான் இந்த காரியத்துக்கு சரின்னு சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, அல்லது இந்த காரியத்தை வேணான்னு சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நீங்கள் தேவனை அடிப்படையாக வைத்திருப்பீர்களே ஆனால் தைரியமா சரின்னு சொல்லுங்க. தேவனை அடிப்படையாக வைத்திருப்பீர்களே ஆனால் அவருக்கு பிடிக்காத காரியத்துக்கு தைரியமா நோ சொல்லுங்க. அதனால சிலர் நம்மளை பகைச்சாலும் பரவாயில்ல, அதனால நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் இழப்பது போல தோன்றினாலும் பரவாயில்ல, நான் தைரியமா சொல்ல முடியும். யோபு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார். முன்னிலுமையை பார்க்கிலும் பின்னிலுமையை கர்த்தர் அதிக ஆசீர்வாதம் என்ன செய்தார், மாற்றினார். தானியேல் தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக ஆபத்து வந்த பொழுதும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுடைய ஜீவனுக்கு விரோதமான ஆபத்து வந்த பொழுதும் தைரியமாய் தேவனுக்காக உறுதியாய் நின்றார்கள். யார் அழிஞ்சு போகல, அவங்க யார் அழிஞ்சு போகல. நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், தேவனை அடித்தளமாய் வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானமாய் எடுப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை இடிஞ்சு போகாது, உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் கட்டப்படும். அல்லேலூயா. தாவீது சொல்றாருங்க, தாவீது சொல்றாரு, இவ்வளவு இந்தளவாய் என்னை நடத்தினதற்கு நானும் என் வீடும் ஏமாத்திரம். விழுந்து போன மனுஷன்தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறார், ஓடி வந்து விழுகிறார், ஓடி வந்து விழுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவருடைய வீடு கட்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரிய வித்தியாசம் உள்ளவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் எல்லா விஷயத்திலும் யோசிங்க. நான் எப்படி ஆண்டவரை அறியாத என்னுடைய உறவினரிடத்திலிருந்து நான் வேறுபடுகிறேன்? நான் எப்படி சத்தியத்தை அறியாத என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் எப்படி வேறுபடுகிறேன்? சத்தியத்தை அறியாத என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து நான் எப்படி வேறுபடுகிறேன்? சத்தியத்தை அறியாத என் கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட இருந்து நான் எப்படி வேறுபடுகிறேன்? ஒவ்வொரு நாளும் யோசிங்க, ஒவ்வொரு நாளும் யோசிங்க. ஆண்டவரே, வேதத்தின்படி நடக்கிறவர்களாய், வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாய், நாங்கள் எதை கேட்கிறோமோ அதன்படி செய்கிறவர்களாய் விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.